வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி 4வது நாள். அதே மாதிரி நம்ம 4வது அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். பெருமாளோட 4வது அவதாரமும் என்னென்ன எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நரசிம்ம அவதாரம். நேத்திக்கு வராக அவதாரம் பார்த்தோம். இன்னைக்கு நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரமும் பார்த்தீங்கன்னா வராக அவதாரத்தோட தொடர்ச்சின்னே சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கஷ்யபருக்கு 2 மகன் ரெட்டையர், இரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபுன்னு. ஹிரண்யாக்ஷனை வராக அவதாரமா பெருமாள் அழிச்சிட்டார் இல்லையா, அதனால ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எப்படியாவது நம்ம ஸ்ரீஹரியை எப்படியாவது தோற்கடிச்சிடணும் பெருமாளை அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். அப்படின்னு அவன் யோசிக்கிறான், அவன் என்ன முடிவு பண்ண முடியுமான்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் ஹிரண்யாக்ஷன் போனதுக்கு அப்புறம் பிரம்மாவை குறிச்சு கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சிடறான். அதோட பலனா என்னன்னா, அவனுக்கு நிறைய வரம் வாங்கின்றான் பிரம்மா கிட்ட இருந்து. பிரம்மா தான் எல்லாருக்கும் கேட்கிற வரத்தை கொடுத்துருவார். கடைசியில பெருமாள்கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லுவார். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி அவன் நிறைய வரம் வாங்கிடுறான். என்னன்னா, மனிதர்களால சாகக்கூடாது, விலங்குகளால மரணம் வரக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது, இரவுலையும் சாகக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, ஆயுதத்தாலையும் சாகக்கூடாது. இது மாதிரி நிறைய வரம் வாங்கிடுறான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துறாரு இல்லையா. அதனால என்னன்னா, அவன் பயங்கர பலசாலியா மாறிடுறான். எல்லாரையும் துன்பப்படுத்தி ரொம்ப பாடுபடுத்தின்னு இருக்கான். கடைசியில என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் தான் தான் கடவுள், தன்னை தான் வணங்கணும், அது மாதிரி சொல்லி வச்சிடறான். அவனோட மனைவியோட பேர் கயாதி. அவ என்னன்னா, அவளோட வயிற்றுக்குள்ள பிரகலாதன் இருக்கான். ஏற்கனவே என்னன்னா, இவா கஷ்யபருக்கும் திதிக்கும் குழந்தை பிறந்த போது அவருக்கு முதல்லயே சொன்னோம் இல்லையா, அந்த ஜெய விஜய ரவா 2 பேரும் தான் இப்படி இதுவா பிறந்திருக்கா, ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவான்னு. அதனால அவர் அப்பவே சொல்றார், அவ 2 பேரும் உன்னோட பையன் கஷ்யபர் திதிட்ட சொல்லிடுறாரு, உன்னோட 2 பையனும் என்னன்னா பெருமாளோட கையால தான் அவளுக்கு மரணம். ஆனா அந்த 2 பையன்ல ஒருத்தரோட பையன் அதாவது உன்னோட பேரன் என்னன்னா நல்ல சிறந்த ஹரிபக்தனா இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ சொன்ன வாக்கெல்லாம் பழிக்கும் இல்லையா. அதுக்கேற்ப என்னன்னா, இவன் தவம் செய்ய போயிருக்கும் போது அவனோட ஹிரண்யகசிபுவோட மனைவி கர்ப்பமா இருக்கா. அப்ப நாரதர் என்ன பண்றாருன்னா, அவ வயத்துக்குள்ளேயே பிரகலாதன் மனைவியோட வயத்துல இருக்கும் போது பெருமாள் தான், விஷ்ணு பகவான் தான் உலகத்துக்கெல்லாம் தந்தை, அவர் தான் கடவுள் அப்படிங்கறத குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே சொல்லிடுறாரு. இதுக்குதான் சொல்றது, குழந்தை கர்ப்பமா இருக்கும் போது நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கணுங்கிறதுனால. அது வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே நல்ல பிரகலாதன் சிறந்த ஹரிபக்தனாதான் கருவுல இருந்தே வளர ஆரம்பிக்க. இப்படி இருக்கும் போது என்ன ஆறுதுன்னா, அவனும் குழந்தையும் பறந்து எல்லாம் ஆயிடுறது. இப்போ அந்த குழந்தை இது சுக்கராச்சாரியார்கிட்ட பாடம் கத்துக்க போற வயசு கிட்ட வந்துடுறது. அவர் எல்லாரும் சொல்லி கொடுத்ததுக்கேற்ப தன்னோட தந்தையை தான் கடவுள்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அது குழந்தையிலேயே கேட்டுருது இல்லையா, பெருமாள் தான் கடவுளுங்கிறது. அதெல்லாம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் எல்லாருக்கும் கடவுள் அப்படிங்கிறது. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது அவ அப்பாக்கு, ஹிரண்யகசிபுக்கு. ஏதாவது பண்ணி தன் பையனை மாத்தணும்னு சாமபேத தான தண்டம் சொல்லுவா இல்லையா, 4 முறையிலையும் ட்ரை பண்றான். குழந்தைய போட்டு பயமுறுத்துறது, அவனை அடிக்கிறது, அப்புறம் விஷத்தை கொடுக்கறது, கொடிய பாம்பெல்லாம் விட்டு கடிக்க வைக்கிறது, எல்லாம் பண்றான். நம்ம அந்த பக்த பிரகலாதன் படத்துல கூட நிறைய சீன் எல்லாம் பார்த்திருப்போம். குழந்தைகளுக்கு அந்த படத்தெல்லாம் போட்டு காமிச்சேன்னா நல்லா புரியும் பெருமாள் பக்தி எப்படி. குழந்தை அவன் சின்ன குழந்தையா இருந்து பக்தியில வளர்றாங்கிறது தெரிஞ்சா நம்ம பசங்களும் நல்ல விதமா வளருவான். குழந்தைகளுக்கு காமிக்ஸை விட இது மாதிரி கதையெல்லாம் நம்ம காமிக்க ட்ரை பண்ணலாம். இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்ணினாலும் பெருமாளை நினைச்சு அவன் இது பண்ணும் போது எல்லா கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்துடும். இது உனக்கு ரொம்ப கோவம் வந்துடுறது, என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப என்ன பண்றான், ஹோலிகான்னு ஒருத்தி இருக்கா. அவனோட தங்க ஹிரண்யகசிபுக்கு ஒரு வகையில சகோதரின்னு சொல்லுவான். அவளுக்கு என்னன்னா நெருப்பு தீண்டாத வரம் அவளுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றான், ஹோலிகா மடியில பிரகலாதனை உட்கார வச்சு நெருப்புக்குள்ள இறக்கி விட்டுறான். ஹோலிகா எப்படியும் இதுவாக மாட்டான், தன் பையன் மட்டும் நெருப்புல கருகிடுவான். அவன் தான் பெருமாளை நினைச்சிருக்கானே. பெருமாளை நினைச்ச உடனே என்னன்னா, பிரகலாதன் உடம்பு குளிர்ச்சியா இருக்கு, ஒண்ணுமே ஆல. ஆனா ஹோலிகா அன்னாரா நெருப்புல கருகி போயிடுறா. அதுதான் இங்க நார்த் இந்தியால என்னன்னா, ஹோலிகாவை எரிக்கிறது ஹோலி பண்டிகை போது முக்கியமா கொண்டாடுவா. ஒரு உருவமாட்டம் இது பண்ணி எரிச்சு எல்லாம் தீயதெல்லாம் அதோட தீமை எல்லாம் போயிடும் அப்படிங்கிறது இங்க நார்த் இந்தியால ஹோலி போது பண்ற வழக்கம். இப்படி இதுவாயிடுறது. இப்ப என்னன்னா, இவன் பாக்குறான் எல்லாரும் என்னென்னமோ பண்றா, என்ன பண்ணாலும் அவனை மாத்த முடியல, பிரகலாதனை ஒன்னும் பண்ணலன்னு. சரி, தானே அவனை கொன்னுங்கிறதுக்காக இவங்கிட்ட வரான்.
எங்க இருக்காரு உனக்கு ஹரி? நான் தான் பெருமாள்னு சொல்றேன், நீ நான் கடவுள்னா நீ நம்ப மாட்டேங்கிறன்னு பையனை போட்டறி. அவர் எங்கேயும் இருப்பார், தூணுலயும் இருப்பார், துரும்புலயும் இருப்பார் அப்படின்னு சொல்றான். உடனே உனக்கு கோவம் வந்துடுது. அங்க ஒரு பெரிய தூண் இருக்கு, அதை பார்த்துட்டு ஸ்ரீஹரி சொல்ற இல்லையா, இந்த தூணுக்குள்ள இருப்பாரா அப்படிங்க. கண்டிப்பா இருப்பார் அப்படிங்க. உடனே என்னன்னா அது அவனே பார்த்து பார்த்து கட்டின தூண். அதுக்கு வந்து பாசுரமும் உண்டு. பெரியாழ்வார் பாசத்துல வரும், அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகி சிங்க வருவார் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். அதுக்கேற்ப என்னன்னா அந்த அவ்வளோ பெரிய தூணை வந்து என்ன பண்றான், ஒரு உடைக்கிறான். அதுல இருந்து பெருமாள் நரசிம்ம அவதாரமா வர, சிங்கமுகம் மனுஷ உருவோட அப்படியே வர. எல்லாரும் அப்படியே சந்தோஷத்துல இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்படியே பயந்து இது பண்றான். அவர் பகலும் இல்லாத இரவும் இல்லாத அந்தி பொழுதுல வந்து வர நடுவுல. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இல்ல வெளியிலயும் இல்ல, அந்த தூண் வழியா வந்து இது பண்ணி வந்துடுறாரு. வந்துட்டு அவனை நடு வாசல், அதுக்குதான் வந்து வாசல்ல நிலப்படியில வந்து உட்காராங்க. அங்க மடியில வச்சு அவனுக்கு பூமியிலயும் மரணம் கூடாதுன்னு இருக்கான், மேல் உலகத்திலயும் மரணம் கூடாதுன்னு இருக்கான். மனுஷனாலையும் கூடாது, மிருகத்தாலையும் கூடாது. இப்ப அவர் வந்து சிங்க உருவம் மனுஷ உடம்போட வந்திருக்காரு இல்லையா. அவனை வந்து தரையிலையும் போடல, மேல தூக்கியும் இது பண்ணல, மடியில உட்கார வச்சு அவரோட நெகத்தால, ஆயுதம் எதுவுமே கிடையாது, நெகத்தால அவனை கிழிச்சு அவனோட வதம் பண்ணிடுறாரு. அப்படியே என்னன்னா அவர் அந்த பண்ணினாலும் பையன் தன்னோட இவனை பக்தனான பிரகலாதனை அவர் குடும்பப்படுத்தினது வந்து அவரோட கோபம் அடங்கவே இல்லை. அதனால அப்படியே உக்ரமூர்த்தியா இருக்காரு. லக்ஷ்மி வந்து பார்த்து இது பண்றா. அப்புறம் என்ன பண்றா, இவரை வச்சு பிரகலாதனையே அவர் முன்னாடி வச்சு அப்படி கை கூப்பி இது பண்ண உடனே பிரகலாதனை பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கோபம் தணிஞ்சு சாந்தமாயிடுறது. அப்புறம் லக்ஷ்மியும் வந்துடுறா. இதான் வந்து நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் வந்து என்னன்னா ரொம்ப சிறப்பு. திடீர்னு வந்து அவதாரம் இல்லையா. நரசிம்மனுக்கு நாளை கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லுவா. அவர்கிட்ட வேண்டிண்டா உடனே எல்லாமே நடந்துடும். அதனால வந்து ரொம்ப அருமையான அவதாரம். இந்த கதையும் குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் சொல்லி தருவோம். நாளைக்கு நம்ம 5வது அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இது போல கதை வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.